தப்பு செஞ்சா தண்டனை இருக்கு. ஆனா ஒரு அன்பானவர் அதுக்கு போல என்ன பண்ணார் தெரியுமா? அந்த தண்டனைய அவர் ஏத்துக்கிட்டாரு. இதை நீ என்னைக்கு உணர்றியோ அப்போ நீ அவர் பிள்ளையா மாறுற. அப்போ நீ அவர் பிள்ளையா மாறும்போது உன்னால பரலோகத்துல அங்க இருக்க ஏஞ்சல்ஸ் ஏசப்பா எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்களாம். சீரியஸ்லி நிதிஷ், அப்படிதான் பைபிள்ல சொல்லியிருக்கு. சோ உன்னால பரலோக சந்தோஷம் ஆகணுமா ஆக வேண்டாமான்னு உன்கிட்டதான் இருக்கு. ஏன் தெரியுமா சந்தோஷப்படுறாங்க? ஏன்னா நீ அவங்கள விட்டு பிரிஞ்சு நரகத்துக்கு போகாம நித்திய வருஷம் நித்திய காலமா அவங்களோட பரலோகத்துக்கு வர போற. எப்படி ஒரு குழந்தை பிறந்தவன எங்க வீட்டுல அந்த பாப்பா இருக்க போதுன்னு எல்லாரும் ஹாப்பி ஆகும்ல, அதே மாதிரி நித்திஷ் ஏசப்பாவை ஏத்துக்கிட்டா நம்ம கூட பரலோகத்துல வருஷம் வருஷமா இருக்க போறான்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்க போறாங்களாம். இப்படிதான் ஒரு பாட்டு பாட போறாங்க பசங்க. பார்க்கலாமா? சந்தோஷம் ஆஹா சந்தோஷம் கர்த்தரின் உள்ளில் வந்தாரே வந்தாரே. ஐயா சந்தோஷம் ஆஹா சந்தோஷம் கர்த்தரின் பிள்ளையானே பிள்ளையானே. பாவியாக இருந்தேனே ஜீவன் தந்து மீட்டு கொண்டாரே. சேற்றிலே இருந்தேனே கற்பாறையின் மேல் நிறுத்தினாரே. ஐயா சந்தோஷம் ஆஹா சந்தோஷம் கர்த்தரின் உள்ளில் வந்தாரே வந்தாரே. ஐயா சந்தோஷம் ஆஹா சந்தோஷம் கர்த்தரின் பிள்ளையானே பிள்ளையானே. வசனத்தாலே தினமும் என்னை புதுப்பித்து காக்கிறாரே. இயேசுவை போல் என்னையே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிறாரே. ஐயா சந்தோஷம் ஆஹா சந்தோஷம் கர்த்தரின் உள்ளில் வந்தாரே. ஐயா சந்தோஷம் ஆஹா சந்தோஷம் கர்த்தரின் பிள்ளையானே பிள்ளையானே.